அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொருள் விநாயகப் பெருமான் அவருக்கு எலி எப்படி வாகனமானது என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பொருள் விநாயகப் பெருமான் அவர்கள் வாகனம் மூஞ்சூரி எலி வாகனமாக இருக்கிறது. எலி அவருக்கு வாகனமாக தோன்றிய விதம் கிரௌஞ்சன் என்னும் கந்தர்வா இளைஞன் ஒருவன் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் அதிக அளவிலான பெண்களின் மீது விருப்பம் கொள்ளும் திறன் கொண்டிருந்தான். தவறான இளைஞராகவும் இருந்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காட்டு வழி பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது முனிவர் ஒருவர் கடுமையான தவம் செய்து கொண்டிருந்தார். அப்போது அருகில் இருக்கும் அவரது மனைவி அமர்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த கிரௌஞ்சன் என்ற இளைஞன் அவரது தவத்தில் இருக்கிறாரா என்று நினைத்து அவரது மனைவியின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு அவரது இரு கைகளையும் பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவரது மனைவியின் கூச்சல் விடவே அந்த தவத்தில் இருந்த முனிவர் தவத்தை பாதியில் நிறுத்தி கடுமையாக கோபம் கொண்டு கந்தர்வ இளைஞனுக்கு கடுமையான சாபத்தை விடுகிறார். பூமியில் பிறந்த மனித உருவமாக மாறி எலி உருவம் எடுத்து அன்னை எப்படி பறித்து கொண்டு உள்ளே வலை போன்ற பகுதியை செல்கிறதோ அதுபோல நீ மண்ணை பறித்து கொண்டு உள்ளே செல்வாய் என சாபம் விடுகிறார். உடனே அந்த இளைஞன் எலியாய் மாற தோன்றிவிட்டான். அந்த இலையானது பரசுராமர் முனிவரின் அனைத்து ஆசிரமத்திலும் உள்ளே புகுந்து அனைத்து உணவுகளையும் பெரிய மரக்கணிகளையும் ராட்சத வேர்களையும் பறித்து தின்றது. அனைத்து மரங்களையும் அடுத்தடுத்து கீழே சாய்த்தது. இவ்வாறு அந்த எலியாக மாறிய இளைஞன் செய்து கொண்டிருந்தான். அந்த வேளையில் அபிநந்தன் என்ற ஒரு பெரிய மன்னன் ஒருவர் யாகம் ஒன்றை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது அந்த யாகத்தில் இவ்வாறு இவன் செய்து கொண்டிருந்தான். அந்த யாகத்தையும் அந்த பழங்களையும் தடுத்து நிறுத்தியது அந்த எலியானது. யார் என கூறும்போது அந்த கிரௌஞ்சன் என்னும் எலியானது இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறது என கூறுகிறார். அப்போது கிரௌஞ்சன் எனும் இளைஞன் எனக்கு சாப விமோச்சனம் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பாரம்பொருள் விநாயகப் பெருமான் நினைத்து அவர் கடும் தவம் புரிகிறார். பாரம்பொருள் விநாயகப் பெருமானுக்கு அவர் விரதத்தை தொடங்குகிறார். விநாயகப் பெருமானை நினைத்து கடும் தவம் புரிந்த கிரௌஞ்சன் ஒரு சமயத்தில் கிரௌஞ்சனின் பக்திக்கு மிஞ்சிய விநாயகப் பெருமான் அவர்கள் அவருக்கு நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி நீ எலியாக எனக்கு வாகனமாக அமையப் பெறுவாய் என கூறுகிறது. இவ்வாறு தான் கிரௌஞ்சன் எனும் எலியானது பரம்பொருள் விநாயகப் பெருமானுக்கு வாகனமாக தோன்றியது. எலி வாகனத்தை வைத்து கொண்டு பரம்பொருள் விநாயகப் பெருமான் அவர்கள் சட்டென எந்த தூரத்திற்கும் செல்ல முடியாது. ஆனால் அறிவில் சிறந்து விளங்கும் பரம்பொருள் விநாயகப் பெருமான் எந்த இடத்திலும் அவர் செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவராக திகழ்கிறார். அதற்கு சான்றாக ஒரு சமயம் பிரம்மன் அவர்கள் கனியுடன் அற்புத கனியுடன் நாரதர் கொண்டு வந்த அந்த பழத்தை அறியாமல் இரண்டாக வெட்டப்படாமல் ஒருவருக்கு தார வேண்டும் என கூறுகிறார். அறிவுத்தன்மை கொண்ட அந்த கனியை கொடுக்கும்போது பரம்பொருள் சிவபெருமானும் பரம்பொருள் பார்வதியும் யாருக்கு கொடுக்கலாம் என கூறும்போது பிரம்மதேவன் அவர்கள் முருகப்பெருமான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என கூற முருகப்பெருமான் கொடுக்க வேண்டும் என கூறிய பிரம்மனை பார்த்து பரம்பொருள் விநாயகப் பெருமான் கடும் கோபம் கொண்டார். அதனால் வருத்தம் கொண்ட பிரம்மதேவர் என்னை மன்னித்து காத்தருள வேண்டும் என அவருக்கு தோப்பு கர்ணம் போட்டு வணங்கி கொண்டிருந்தார். அதனை பார்த்த சந்திரன் அவர்கள் ஏளனமாக சிரித்தார்கள். அதனால் பிரகாசம் பொருந்திய நீ இருடாக மாறிவிடுவாய் என விநாயகப் பெருமான் அவர்கள் சாபம் விடுகிறார். அதை பார்த்த அனைவரும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதியானது நின்று போனது. அமாவாசை பூஜைகளும் பௌர்ணமி பூஜைகளும் நின்று போனது. இதனால் தனக்கு சாப விமோச்சனம் வழங்குமாறு விநாயகப் பெருமானிடம் கேட்டபோது அப்பொழுது நீ இந்த தேய்பிரையில் வரும் சதுர்த்தி நாளில் என்னை வழிபட வேண்டும் என கூறுகிறார்கள். அவ்வாறு செய்வதால் நீ மறைந்து மற்றும் 15 நாட்கள் தேய்ந்து மற்றும் 15 நாட்கள் வளருவாய் என சாப விமோச்சனம் வழங்குகிறார் விநாயகப் பெருமான். அப்பொழுது அந்த கனிக்காக சண்டையானது அந்த இடத்தில் மூண்டது. யார் இந்த உலகத்தில் முதலில் வருகிறீர்களோ சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த கனி அறிவுத்தன்மை கொண்ட கனி வழங்கப்படும் என அறிவிக்கப்படுகிறது. அப்பொழுது சட்டென
முருகப்பெருமான் அவர்கள் தனது மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற ஆரம்பிக்கிறார். அப்பொழுது கணபதியானவர்கள் மூஞ்சூரான எலியை வைத்துக்கொண்டு உலகத்தை நாம் சுற்றி வர முடியாது எண்ணிய அறிவு கடவுளான கணபதி அவர்கள் இந்த உலகம் என்பது என்ன என கேட்கும்போது அன்னையும் பிதாவும் அதில் தான் அடங்குகிறது. அதாவது அகில உலகத்தை காக்கும் பரம்பொருள் சிவபெருமானும் சக்தியும் தான் இந்த உலகம் என அனைவரும் கூறுகிறார்கள். அப்பொழுது அன்னையும் அதாவது பரம்பொருள் சிவபெருமானையும் சக்தி தேவியும் நான் சுற்றி வந்து விட்டால் அனைத்து உலகத்தையும் சுற்றியதற்கு சமமாகவே இருக்கிறதே என கூறி பரம்பொருள் சிவபெருமானையும் சக்தி தேவியும் சுற்றி வந்து விடுகிறார். அப்போது முருகப்பெருமான் அவருக்கு எங்கு சென்று கொண்டிருந்தாலும் பரம்பொருள் விநாயகப் பெருமான் அவருக்கு அவரை விட முன்னோக்கி செல்வது போல தெரிய வந்தது. இது எப்படி சாத்தியமாறும் என அங்கு வரும்போது விநாயகப் பெருமான் அவர்கள் கனியை வாங்கி சுவைத்து விடுகிறார். அதனை கண்ட முருகப்பெருமான் அவர்கள் கடும் கோபம் கொண்டு பழனிக்கு சென்று தண்டாயுதபாணியாக காட்சி தருகிறார். இதனை வைத்து இந்த இடத்தில் என்ன நாம் தெரிந்து கொள்கிறோம் என்றால், அறிவு அதாவது எதை செய்வதாலும் நம்முடைய அறிவாற்றலை வைத்துக்கொண்டு இப்போது இருக்கும் இந்த காலகட்டத்தில் அறிவை வைத்துத்தான் அனைவரும் செயல்படுகிறார்கள். அறிவுக்கு கண்கண்ட தெய்வமான பரம்பொருள் விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். அனைத்து விதமான கஷ்டங்களும் கண்டிப்பாக தீரும். எந்த ஒரு செயலையும் அறிவு கண் கொண்டு நாம் எளிதாக முடித்து விடலாம் என்பதற்கு பரம்பொருள் விநாயகப் பெருமானும் அவருடைய வாகனமான எலி வாகனம் நமக்கு இதனை நினைவு கூறுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.